அடிக்கிற குளிருக்கு நைட்டு போத்தி படுத்தா தான் பொழுது விடிஞ்சதே தெரியல. கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் பகலே கிளைமேட் சூப்பரா இருக்கும். நைட்ல சொல்லவா வேணும். ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். இது கொடைக்கானலோட பார்ட் 2 வீடியோ. நானுமே போயிட்டு பல்ல வேலைக்கிட்ட ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். நானுமே ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே சுத்தி பார்க்க கிளம்பிட்டேன். ரெசார்ட்டுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஃபார்ம்னு சொல்லி போர்டு வச்சிருந்தாங்க. அதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் தான் நானுமே போனேன். இந்த மரத்துல இருக்கிற காய் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மரம் தான் பேரிக்காய் மரம். நானுமே ஒன்னு ஆட்டையை போட்டேன். திருடி தின்னா ருசி எதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது உண்மைதான் போல. டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. இந்த மரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதோ பிளம்ஸ். இப்ப சீசன் இல்ல போல, ஒரே ஒரு காய் மட்டும் இருந்துச்சு. இந்த செடி என்னன்னு தெரியுதுங்களா, இது ஸ்ட்ராபெரி செடியாமா. மத்த பழங்களை மாதிரியே ஸ்ட்ராபெரியும் ஒரு மர வகையை சேர்ந்தது தான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது ஒரு செடி வகையை சேர்ந்தது. இந்த ஸ்ட்ராபெரி செடியவே நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செடி என்னங்கிறது தெரியுதுங்களா, இந்த செடி தான் உருளைக்கிழங்கு செடியாமா. கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் டவுன் விட்டு அவுட்டர்ல போயிட்டா ஃபுல்லா விவசாயம் தான். நம்மள நிறைய பேர் ஹில் ஸ்டேஷன் போகும்போது குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி சைட் சீனையே போக்கஸ் பண்ணி போறோம். அதனால என்னவோ இங்க என்ன விளையுது விளையில அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆர்வம் காட்டுறதே இல்ல. கஸ்டமருமே பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம், ரெடியா இருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கஸ்டமருமே வந்துட்டாங்க. அதனால கார் எடுத்துக்கிட்டு ஊர் சுத்த கிளம்பிட்டோம். இன்னைக்கு சண்டேங்கிறனால சைட் சீன் பார்க்க போறதுக்கு கொஞ்சம் டிராஃபிக்கா தான் இருக்குது. நாங்க போனது பாத்தீங்கன்னா ரோஸ் கார்டனுக்கு தான் போனோம். அப்படி உள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்கலாமேட்டு 50 ரூபாய்க்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு நானுமே உள்ள போயிட்டேன். உள்ளார பாத்தீங்கன்னா செடியில டெக்கரேஷன்லாம் சூப்பரா பண்ணி வச்சிருந்தாங்க. கார்டனுமே பாத்தீங்கன்னா நீட்டாவும் கிளீனாவுமே மெயின்டைன் பண்றாங்க. நம்ம ஊர்ல ரோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா தான் பார்த்திருப்போம். இங்க இருக்கிற இவ்வளவு பெரிய ரோஸ் எல்லாம் நம்ம எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம். ரோஸ் கார்டன்ல ரோஸ் இருக்கோ இல்லையோ, கார்டன் சூப்பரா இருக்கும். பார்க்காதவங்க வந்து பாருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா லேக்குமே வந்தாச்சு. இந்த லேக்குமே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் பாக்குறதுக்கு பக்கமா தெரியுற மாதிரி தான் இருக்கும். ஆனா போக போக பாத்தீங்கன்னா அனுமார் வால் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போவோம். இந்த லேக்குமே முழுசா சுத்தி வரதுக்கு பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் வரும். இந்த இதமான கிளைமேட்ல இப்படி ஃபேமிலியோட போட்டிங் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கொடைக்கானலை தவிர வேற எங்கேயுமே நீங்க இந்த கிளைமேட் அனுபவிக்க முடியாது. இங்க பாத்தீங்கன்னா லேக்கை சுத்தி பாக்குறதுக்குமே வாடகை சைக்கிளுமே வச்சிருக்காங்க. சைக்கிளுக்கு வாடகையே இந்த அமௌண்ட் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த லேக் ரோட்லயுமே ஷாப்பிங்க்கு ஏகப்பட்ட கடை இருக்குது. ஃபேமிலியோட வந்தீங்கன்னா காசு மட்டும் நிறைய எடுத்துட்டு வந்துருங்க. சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் சுத்தி பார்த்துட்டு நாங்களுமே ரெசார்ட்டுக்கு கிளம்பிட்டோம். ரெசார்ட்லயுமே பாத்தீங்கன்னா மத்திய லஞ்சுமே ரெடியா இருந்துச்சு. நானுமே நல்லா சாப்பிட்டுட்டு மூட்டை முடிச்ச கட்டிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. பிடிச்ச இடத்த விட்டு போகும்போது மனசுக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. திரும்ப இந்த மாதிரி ஒரு நாட்கள் அமையாதான்னு துக்கத்தோட வந்த என்னையுமே இதை தூக்கிட்டு போங்க தம்பி சரியா போயிருந்து கஸ்டமருமே இந்த லக்கேஜை கையில கொடுத்துட்டாங்க. இப்ப மணி பாத்தீங்கன்னா 5 மணி இருக்கும். வேற எங்கேயுமே போல, நேரம் ஈரோடு தான் போறோம். அந்த வேலை ஒரு நல்ல பழக்கடையை பார்த்து வண்டியை நிறுத்த சொன்னாங்க. பழ வகைகள்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பழங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொடைக்கானல் விளையிற பழமா தான் வச்சிருந்தாங்க. பழங்கள் எல்லாமே பாக்குறதுக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷா அழகழகா தான் இருந்துச்சு. ஆனா அதை வாங்குறதுக்கு நம்ம கிட்ட பைசா தான் இல்ல. ஊட்டியை விட இங்க கொடைக்கானல தான் வெரைட்டி ஏகப்பட்ட சாக்லேட் வச்சிருக்காங்க. எப்பவுமே வீட்டுக்குன்னு ஏதோ ஒன்று வாங்கிடுவேன். இந்த டைம் நான் எதுவுமே வாங்கல. வத்தலக்குண்டு ரோட்லயே வந்து லெஃப்ட் திரும்பினா பழனி ரோடு. பழனிக்குமே பாத்தீங்கன்னா 53 கிலோமீட்டர் வருது. அப்புறம் நான் வண்டியை விட்டு சும்மா அழுத்த ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இருந்துமே மலை விட்டு இறங்குங்களையுமே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. எப்படியோ ஒரு வழியா அந்த பழனி மலை ஆண்டவர் புண்ணியத்தால நானுமே பத்திரமா பழனி மலை அடிவாரத்துக்குமே வந்துட்டேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வேற ஒரு வீடியோல வேற ஒரு ஊரை பத்தி பார்ப்போம். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் மறக்காம ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணி விட்டுருங்க.